இன்றைக்கி எனக்கு வீட்டில் சமைக்கிற ஐடியாவே இல்லைங்க. ஏன்னா எனக்கு இன்றைக்கி நைட்டு வந்து வாழை புரோட்டா சாப்பிட்டே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். உடனே ஃபோன் பண்ணி நான் ஏட்டா எனக்கு வரும்போது வாழை புரோட்டா வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னேன். அவரும் சரி ஓகே மகேஷு, நீ எதுவும் பண்ண வேண்டாம், நான் எல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு அப்படி. அதுக்கப்புறம் என்னங்க, அடுப்பை ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு வெளியே உட்காந்துருந்தோம். அப்புறம் அவரும் கரெக்ட் டயத்துக்கு வந்துட்டாப்படி. வந்ததுமே இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்மளை கொஞ்சம் வெறுப்பேற்றுவாங்க. நான் இன்றைக்கி என்னென்ன பண்ணினேன், அவங்கள திட்டினேனா, என்ன பண்ணேன்லாம் அவங்க அப்பாட்ட கம்ப்ளைண்ட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் ஃபுட்டு உள்ளேயே எடுத்துகிட்டு வந்தாங்கங்க. சரி ஓகே அப்படின்னு வேகமாக ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ மெகா குட்டிக்கு தோசை, எனக்கு நான் கேட்ட வாழை பரோட்டா, அவருக்கு முட்டை வீச்சு, அதுக்கப்புறம் சில்லி சிக்கன் ஆம்லேட். அவ்வளோதாங்க. எனக்கு மாதத்துல ஒரு டைம் ஆச்சும் இந்த வாழை பரோட்டா சாப்பிட்டே ஆகணும். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ பிடிக்கும். வெளியே நமக்காக ஒருத்தன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான் பார்த்தீங்களா, ஜீரோன்னு சொல்லிட்டு. அவனோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும்னா, டேய் சீக்கிரம் கொண்டு வந்து எனக்கும் போடுங்கடா, நான் எனக்கும் பசிக்குதுடா அப்படிங்கிற மாதிரி அவனோட மைண்ட் வாய்ஸ் இருந்தது. சரி ஓகே அப்படின்ட்டு 3யும் மிக்ஸ் பண்ணி அவனுக்கும் போட்டுட்டோம். ஏன்னா அதனால் அவ்வளோ சாப்பிட முடியல. அப்புறம் அவனுக்கும் சாப்பாடு போட்டுட்டு நாங்கள் உள்ளே வந்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து அவங்க அப்பா பீடா வச்சுருந்தாரு. அப்பா பீடா எடுத்து தாப்பா எடுத்து தாப்பான்னு மரியாதையாக தான் கூப்பிட்டு பேசினாங்க. ஆனால் அவங்க எடுத்து தர மாதிரியே இல்லை. உடனே அவங்களுக்கு கோவம் வந்துருச்சுங்க. வரையா ஃபோனை போட்டு உடைக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்க அப்பாவுக்கும் மேகா வெறுப்பேற்றி பார்க்கறதுல அது ஒரு அழகுங்க. அப்புறம் அப்படியே நாங்களும் பீடாலாம் போட்டுட்டு நாங்களும் தூங்க போயிட்டோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் நைட்.